Hello student, I am Sivanesan from the Department of Botany. Do you remember what we learned in the previous class? In the previous class, we are learned about the title Chapter 2 Plant Kingdom, Class Coniferapsida, Genus Pinus. Pinus plant body is called sporophytic generation. The sporophytic generation always diploid in nature. So what is mean sporophyte? ஸோ பைனோஸோட பிளான்ட் பாடி வந்து ஸ்போரோஃபைட் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை டு ரூட் அண்ட் ஷூட் அண்டு லீஃப் ரீஜியன். ஸோ அந்த பிளான்ட் பாடி ஸ்போரோஃபைட்டாக இருக்கிறதுனால ரூட் அண்ட் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் வந்து ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ தெர் ஆர் டூ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் we discussed in previous class, external feature and internal feature. So what is mean external? External means morphological characters. Internal means anatomical characters. So morphological means outer appearance. So anatomical means inner appearance. So inside of the body. So inside of the body cells in plants. So plant oda body cells la enna organs present ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பத்தி anatomicals ஸ்டடி பண்றதா internal feature. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபீச்சரில் 3 சப்டைட்டில் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ரூட், செகண்ட் ஒன் ஸ்டெம், தேர்ட் ஒன் லீவ்ஸ். ஸ்டெம்மில் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒன்று வந்து லாங் ஷூட், அனதர் ஒன் வந்து த்வாப் ஷூட். ஸோ லாங் ஷூட் அப்படின்னாவே நம்ம ஃபஸ்ட்டு மெமரிக்கிறது அன்லிமிட்டெட் க்ரோத், அதனுடைய க்ரோத் வந்து கண்டினியூட்டி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அது லாங் ஷூட் அப்படின்னு சொல்லலாம். பட் த்வாப் ஷூட் அதனுடைய லிமிட்டெட் க்ரோத் மட்டும்தான் இருக்கும். அதனால அது வந்து என்ன சொல்கிறாங்க, த்வாப் ஷூட். த்வாப் மீன்ஸ் குட்டைத்தன்மை. ஓகேங்களா? ஸோ லீவ்ஸ், தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஒன்று வந்து ஸ்கேலி லீவ்ஸ், அனதர் ஒன் வந்து foliage leaves. Today we are going to learn the new topic, reproduction in Pinus. ஸோ பைனஸில் என்ன கைண்ட் ஆஃப் விச் கைண்ட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டுடே கிளாஸில் லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனை பற்றி அவர் டெக்ஸ்ட் புக்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாவே மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் வந்து ஃபீஸ் ஆகிறது மூலமாக தான் இங்கே செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைனஸ் இஸ் ஹெட்டிரோஸ்போரஸ். வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் மீன் ஹெட்டிரோஸ்போரஸ்? ஸோ இந்த ஹெட்டிரோஸ்போரஸை நம்ம வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கோம், ஹெட்டிரோ அண்டு ஸ்போரஸ். ஹெட்டிரோ மீன்ஸ் 2 ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ ஸ்போரஸ் மீன்ஸ் ஸ்போர். அப்போ 2 டிஃப்ரெண்ட் ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால பைனஸ் இஸ் கால்டு ஹெட்டிரோஸ்போரஸ் பிளான்ட். வெரி இம்பார்ட்டன்ட். 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் வந்து பைனஸ் பிளான்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால பைனஸ் இஸ் ஹெட்டிரோஸ்போரஸ். ஓகே, வாட் ஆர் த 2 டிஃப்ரெண்ட் ஸ்போர்ஸ்? ஒன் இஸ் மைக்ரோஸ்போர், அனதர் ஒன் மெகாஸ்போர். Microspore is referred to the male. Micro mean small in size. Listen all of you, what is mean micro? Micro mean small in size. Microspore is referred to the male. Mega means large in size. So megaspore is referred to the female. Another one very important character, monoecious. Monoecious means male and female cones are stobili. Another very important 1 mark question, cones is otherwise called stobili. Develop on the different branches on the same plant. ஒரு பிளான்டோட 2 பிரான்ச்சஸில் 1 பிரான்ச்சஸில் வந்து மேல் கோனும் அனதர் 1 பிரான்ச்சஸில் ஃபீமேல் கோனும் வந்து டெவலப் ஆனால் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, மோனோசியஸ் பிளான்ட்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? see the diagram. இது வந்து ஒரு பிளான்ட் தான். ஒரு பிளான்ட்டில் 2 பிரான்ச்சஸில் ஸோ 1 பிரான்ச்சஸில் வந்து மேல் கோனும் ஸோ அனதர் 1 பிரான்ச்சஸில் வந்து ஃபீமேல் கோனும் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆனால் அதை வந்து என்ன சொல்லுவாங்க, என்ன கண்டிஷன், மொனோசியஸ் கண்டிஷன். ஸோ இந்த ஸ்லைடை பொறுத்த வரையும் 3 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒன் இஸ் ஹெட்ரோஸ்போரஸ், அனதர் ஒன் மொனோசியஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா microspore and megaspore. Male cone is referred to the male gametophyte. Male cone என்ன சொல்லலாம், microspore produce பண்ணது. Microspore is referred to the male gametophyte. Male cone are produced in clusters or branches or
ஆஃப் அன்லிமிட்டெட் growth. ஸோ இந்த மேல் கோன் வந்து ஒரு கிளஸ்டர்ஸ் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் கோன் அப்படின்னு சொல்லலாம். அந்த குரூப் ஆஃப் கோன்ஸ் வந்து அன்லிமிட்டெட் க்ரோத் ஆகிட்டு இருக்கிறதுனால அதோடைய எண்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஈச் கோன் டெவலப் ஆன் த ஆக்சில் ஆஃப் ஸ்கேலி லீவ்ஸ். ஸோ ஓகே, இந்த மேல் கோன் எங்கே டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலி லீவ்ஸ். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்தோம், 2 types ஆஃப் லீவ்ஸ் பார்த்தோம். வாட் ஆர் த 2 types ஆஃப் லீவ்ஸ்? ஒன்று வந்து ஸ்கேலி லீவ்ஸ், அனதர் ஒன்று வந்து foliage லீவ்ஸ். ஸோ இதில் எந்த கைண்ட் ஆஃப் லீவ்ஸில் வந்து மேல் கோன் வந்து டெவலப் ஆகுது? ஸ்கேலி லீவ்ஸில் மட்டும்தான் மேல் கோன் வந்து டெவலப் ஆகுது. ஓகேங்களா? இந்த மேல் கோன் கன்சிஸ்ட் ஆஃப் சென்ட்ரலி லொக்கேட்டட் கோன் ஆக்சிஸ். ஸோ அதோடைய மையத்தில் வந்து கோன் ஆக்சிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. surrounded by the numerous spirally arranged microsporophyll. ஸோ இந்த இஸ் த டயக்ராம். மேல் கோன் பாருங்கள். ஸோ மேல் கோனில் அதோடைய அதை கவர் பண்ணி நியூமரஸ் மைக்ரோஸ்போரோஃபில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த எல்லோ கலர் கவர் பண்ணி இருக்கக்கூடியது மைக்ரோஸ்போரோஃபில். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த எல்லோ கலருங்கிறது போலன் கிரைன்ஸ் இஸ் அதர்வைஸ் கால்டு மைக்ரோஸ்போர். லிசன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மைக்ரோஸ்போர் இஸ் அதர்வைஸ் கால்டு போலன் கிரைன்ஸ். ஓகேங்களா? அந்த போலன் கிரைன்ஸ் ஆர் மைக்ரோஸ்போரை கவர் பண்ணி ஸோ நியூமரஸ் மைக்ரோஸ்போரோஃபில் இஸ் ப்ரெசன்ட். It bears 2 microsporangia at the base of the abaxial. Abaxial means lower surface. Abaxialனா lower surface. ஸோ அதோடைய மைக்ரோஸ்பொராஞ்சியோட லோயர் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்போரோஃபிலோட லோயர் சர்ஃபேஸில் 2 ஸ்பொராஞ்சியா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஈச் ஸ்பொராஞ்சியம் பியர்ஸ் நியூமரஸ் விங்டு மைக்ரோஸ்போர். வெரி இம்பார்ட்டன்ட், விங்டு. இறகு ஷேப்பில் வந்து அந்த மைக்ரோஸ்போரோட ஷேப் பார்த்தீங்கன்னா ஸோ விங்டு ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மைக்ரோஸ்போர் இஸ் அதர்வைஸ் கால்டு போலன் கிரைன்ஸ். ஸோ ஓகே, மைக்ரோஸ்போர் வந்து எந்த கண்டிஷனில் இருக்குன்னா ஹேப்ளாய்ட் இன் நேச்சர். வெரி இம்பார்ட்டன்ட் 1 mark கொஸ்டின். த மைக்ரோஸ்போர் represent the male gametophyte. ஸோ மைக்ரோஸ்போர் வந்து இஸ் ரெஃபர் டு த மேல் gametophyte. மைக்ரோ மீன் ஸ்மால் இன் சைஸ். Second one, cone, female cone. The female cone are formed in the group of 1 to 4 axil of the scaly leaves. ஸோ மேல் கோன் எப்படி வந்து ஆக்சில் ஸ்கேலி லீவ்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி வந்து ஃபீமேல் கோனும் எங்கேருந்து தான் டெவலப் ஆகுது? ஸ்கேலி லீவ்ஸ். பட் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் மேல் அண்டு ஃபீமேல் கோன்? ஸோ மேல் கோன் வந்து கிளஸ்டர்ஸ் ஃபார்மில் அதோடைய எண்ட் ஆஃப் த ரீஜியனில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு. பட் இது வந்து 1 to 4 குரூப் ஆஃப் கோன் வந்து ஃபார்ம் ஆகுது. 1 to 4, வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபீமேல் கோன் டேக் அபவுட் 3 years டு மெச்சூர். ஒரு ஃபீமேல் கோன் அது மெச்சூர் ஆகிறதுக்கு 3 years கம்ப்ளீட் ஆகணும். வெரி இம்பார்ட்டன்ட், எக்ஸ்பெக்டட் 1 mark கொஸ்டின். பைனர்ஸில் இருக்கக்கூடிய ஃபீமேல் கோன் கம்ப்ளீட்லி மெச்சூர் ஆகணும் அப்படின்னா 3 years கம்ப்ளீட் ஆனால், ஒரு 3 years கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் ஃபீமேல் கோன் வந்து அங்கே மெச்சூர் ஆகும். இட் ஹேஸ் த சென்ட்ரல் ஆக்சிஸ் அரௌண்ட் விச் மெகாஸ்போரோஃபில். எப்படி வந்து மைக்ரோஸ்போரை வந்து சரௌண்டட் பை மைக்ரோஸ்போரோஃபிலோ அஸ் ஏ சேம் கேரக்டர் மெகாஸ்போர் இஸ் சரௌண்டட் பை த மெகாஸ்போரோஃபில். மெகாஸ்போரை சரௌண்ட் பண்ணி யார் இருக்காங்க? மெகாஸ்போரோஃபில். அரேஞ்ச் இன் எந்த ஷேப்பில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு? இங்கே வந்து ஸ்பைரலி மேனரில் அரேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மெகாஸ்போரோஃபில் இஸ் த காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர் கன்சிஸ்டிங் 2 types ஆஃப் ஸ்கேல்ஸ். ஸோ இங்கே வந்து 2 types ஆஃப் ஸ்கேல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒன்று வந்து ப்ராக்ட், another one ஓலிஃபரஸ் ஸ்கேல்ஸ். ஸோ இதில் வந்து எது ஸ்டெரைல், எது ஃபெர்டைல்? வாட் இஸ் மீன் ஸ்டெரைல்? ஸ்டெரைல் மீன்ஸ் அன்டெவலப்டு. ஸோ ஃபெர்டைல் மீன்ஸ் டெவலப்டு. ஸோ இது வந்து அன்டெவலப்னா அதனால் எந்த வித சேஞ்சஸும் இல்லை. பட் ஆனால் ஃபெர்டைல் மீன்ஸ் ஃபெர்டைல் செல்ஸ் ஒன்லி தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ஸ்டெரைல் செல்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. ஓகேங்களா? The tarsal surface of the each oviparous scales பியர்ஸ் டு ஓவில். ஸோ ஓகே, ஏன்னா ஆல்ரெடி நான் பார்த்தோம் ஓலிபரஸ் ஸ்கேல்ஸ் ஒன்லி தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஏன்னா அது மட்டும் தான் ஃபர்டைல் கண்டிஷனில் இருக்குது. ஸோ அந்த ஓலிபரஸ் ஸ்கேல் 2 ஓவில்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஓவில்ஸ் பியர் மெகாஸ்போர். ஓவில்ஸ் அதர்வைஸ் கால்டு மெகாஸ்போர் விச் represent the female gametophyte. இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஓகே, கம்பேர் வித் த மேல் கோன். ஸோ மேல் கோனில் எது இருக்கும் அப்படின்னா மைக்ரோஸ்போர் இருக்குது. Microspore is referred to the pollen grains. So pollen grains is always called male gametophyte. So pollen grains இங்கே ஃபீமேல் கோனில்
போலன் கிரைன்ஸுக்கு ஈக்குவலாக யாருப்பா ஓவில்ஸ். ஸோ அங்கே மைக்ரோஸ்போர், இங்கே மெகாஸ்போர். அது மேல் கேமிட்டோஃபைட், இது ஃபீமேல் கேமிட்டோஃபைட். see the diagram. ஸோ ஓவில்ஸ் இருக்குது. ஓவில்ஸ் வந்து எங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஓவிலிபரஸ் ஸ்கேல்ஸ். ஸோ அந்த ஃபர்டைல் ரீஜனில் டூ ஓவில்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஓவில்ஸை சரௌண்ட் பண்ணி மெகாஸ்போரோஃபில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ டூ டிஃப்ரெண்ட் ஸ்கேல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒன்று வந்து பிராக்ட், அனதர் ஒன் ஓவிலிபரஸ். Pollination and fertilization. It's very important process. Pollination. ஸோ பாலினேஷன் அண்ட் ஃபர்டிலைசேஷன் வந்து நம்ம ப்ரீவியஸ் செக்ஷன்லேருந்து நம்ம படிச்சுட்டு வரோம். பாலினேஷனுங்கிறது டைரெக்டாக நடக்குதா, ஸோ இல்லை இது சம் ஏஜென்ட் மூலமாக நடக்குதா? ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பம் பிளான்ஸ் குரூப்பில் அதிகமாக பாலினேஷன் எதன் மூலமாக நடக்குதுன்னா ஏஜென்ட் மூலமாக. ஸோ ஒன் ஆஃப் த ஏஜென்ட், ஸோ இப்போ வந்து மேபி ஒரு வாட்டர் மூலமாக வந்து பாலினேஷன் நடக்கலாம், ஏர் மூலமாக பாலினேஷன் நடக்கலாம். ஸோ சம் அனதர் இன்செக்ட் மூலமாகவும் வந்து என்ன நடக்கலாம், அனிமோஃபில்லிஸ். ஸோ அனிமோஃபில்லிங்கிறது இன்செக்ட் மூலமாக பாலினேஷன் ப்ராசஸ் நடக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஏஜென்ட் மூலமாக பாலினேஷன் நடந்துச்சுன்னா அது வந்து பாலினேஷன் ஏஜென்ட் சொல்லுவோம். அப்போ எஸ்பெஷலி ஜீனஸ் பைனஸில் என்ன டைப் ஆஃப் பாலினேஷன் நடக்குது அப்படின்னா விண்டு மூலமாக வந்து பாலினேஷன் நடக்குது. ஸோ இட் இஸ் டேக் பிளேஸ் அனிமோஃபில்லர்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் 1 mark question. The microspore is referred to the என்னது male gametophyte or pollen grains. Microspore or pollen grains is referred to the male gametophyte. is released in 4-celled stage. ஓகே, அந்த மேல் கேமிட்டோஃபைட்லேருந்து மைக்ரோஸ்போர் வந்து எந்த ஸ்டேஜில் எக்ஸிட் ஆகுது, அந்த பிளான்ட்டை விட்டு எப்படி எக்ஸிட் ஆகுனா 4-celled ஸ்டேஜில் வந்து எக்ஸிட் ஆகுது. கம்பேர் வித் சைக்கஸ். ஜீனஸ் சைக்கஸ் பற்றி நம்ம இந்த இடத்துல வந்து திங்க் பண்ணணும். சைக்கஸில் 3-celled ஸ்டேஜில் வந்து மைக்ரோஸ்போர் வந்து மேல் கேமிட்டோஃபைட்டை விட்டு எக்ஸிட் ஆகும். பட் ஆனால் பைனஸ் இருக்கக்கூடிய மேல் கேமிட்டோஃபைட் மைக்ரோஸ்போர் 4-celled ஸ்டேஜில் வெளியிட்டுது. ஓகேங்களா? வாட் ஆர் த 4-celled ஸ்டேஜ்? ப்ரோத்தாலியல் செல்ஸ் 1 அண்ட் ப்ரோத்தாலியல் செல்ஸ் 2. அப்போ ப்ரோத்தாலியல் செல்ஸ் வந்து 2 இருக்குது. ஸோ as usual மீது உள்ளது சேம், ஜெனரேட்டிவ் செல்ஸ் அண்டு டியூப் செல்ஸ். Okay, what are the 4 cells? Generative tube, prothalial cells 1, prothalial cells 2, generative cells and tube cells. At the time of pollination, a segregation oozes out from the micropyle of the ovule, which entangles pollen grains with the help of the large pollen chamber. Okay, at the time of pollination. So okay, at the time of pollination மைக்ரோஃபைலுங்கிறது ஓவிலில் இருக்கக்கூடிய அந்த எண்ட் ஆஃப் த ரீஜியனில் ஒரு ஸ்மால் ஓப்பனிங் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அந்த ஸ்மால் ஓப்பனிங் வந்து மைக்ரோஃபைல்னு சொல்கிறோம். ஸோ அந்த மைக்ரோஃபைலில் ஒரு கெமிக்கல் ஃபார்மிங் வந்து செக்ரிகேட் ஆகுது. ஸோ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து செக்ரிகேட் ஆகும்போது அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த மைக்ரோஸ்போர் ஆர் போலன் கிரைன்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுது. ஸோ லிசன் ஆஃப் யூ, ஓவிலில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோஃபைல் ரீஜியனில் சம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து செக்ரிகேட் ஆகி ஸோ அதை யார் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? போலன் கிரைன்ஸ். ஸோ போலன் கிரைன்ஸ் வந்து விண்டு மூலமாக அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கையில் ஸோ அதை வந்து அட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணுது, இன்சைட் ஆஃப் த எக் செல்லுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ அப்போது போலன் கிரைன்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் டு த எக் செல்ஸ். அப்போ ஓவியில் இருக்கக்கூடிய எக் செல்ஸை போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆனோனையும் அங்கே வந்து என்ன ப்ராசஸ் நடக்குது, பாலினேஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ ஜெனரேட்டிவ் செல்ஸ் வந்து மைட்டாட்டிக் டிவிஷன் மூலமாக 2 cells வந்து ஃபார்ம் ஆகுது. ஒன் இஸ் ஸ்டாக் செல், another one பாடி செல்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பாடி செல்ஸ் மைட்டாசிஸ் டிவிஷன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய டியூப் நியூக்ளியஸில் 2 மேல் கேமிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதில் 1 மேல் கேமிட்ஸ் கோ டு ட்ரான்ஸ்ஃபர் த எக் செல்ஸ், another one வந்து டீஜெனரேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போது 1 மேல் கேமிட்ஸ் ப்ளஸ் 1 எக் செல்ஸ். அப்போ மேல் கேமிட்ஸ் ப்ளஸ் எக் செல் ரெண்டும் ஃபியூஸ் மூலமாக அங்கே என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா சைக்கோட்டுங்கிற ஒரு செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சைக்கோட்டுங்கிறது ஃபஸ்ட் டிப்ளாய்டு ஸ்டேஜ் இன் ஸ்போரோஃபைட் ஜெனரேஷன். இந்த போலன் டியூப் கண்டெய்னிங் 2 மேல் நியூக்ளியை. ஓகே, இப்போ போலன் டியூப் வந்து என்ன கொண்டிருக்கு அப்படின்னாக்கா 2 மேல் நியூக்ளியை கொண்டிருக்கு. இந்த பெனிட்ரேட் த்ரூ த மைக்ரோஃபைல் அண்ட் ரீச்சஸ் த எக். ஓகே, ஸோ அந்த 2 மேல் நியூக்ளியில் 1 நியூக்ளியஸ் வந்து பெனிட்ரேட் ஆகி ஸோ ஓவிலில் வந்து எக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓவிலில் இருக்கக்கூடிய எக் செல்ஸ் நோக்கி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஒன் ஆஃப் த மேல் நியூக்ளியை ஃபியூஸ் வித் த எக்
and forming the diploid zygote. அப்போ 2 மேல் நியூக்ளியில் ஒரு நியூக்ளியை போய் வந்து ஓவியில் உடைய எக்ஸெல்ஸோட கனெக்ட் ஆகி டிப்ளாய்ட் சைகோட் ஃபார்ம் ஆகுது அண்ட் ரிமைனிங் ஒன் கெட்ஸ் டீஜெனரேட்டட். ஸோ ஆனால் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒன் மேல் நியூக்ளியஸ் என்ன அது டீஜெனரேட் ஆகுது. The fertilized egg zygote undergoes the mitotic divisions. Very important. அப்போ fertilized egg undergoes the mitotic division. என்ன டிவிஷன் நடக்குதுன்னா mitotic divisions. Very important. அப்போ சைகோட்டுங்கிறது டிப்ளாய்ட் இன் நேச்சர். சைகோட்டுங்கிறது எந்த கண்டிஷனில் இருக்குன்னா 2n கண்டிஷனில் இருக்கும், டிப்ளாய்ட் கண்டிஷனில் இருக்குது. undergo the mitotic divisions and develop into embryo. ஸோ அப்போ வந்து embryo ஃபார்ம் ஆகுது. What is another one is specialized character polyembryony. ஸோ polyembryonyங்கிற இந்த சிங்கிள் டேர்மை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். poly plus embryony. poly means many or embryony means embryo development. ஓகேங்களா, நல்லா யோசிச்சுங்க. poly embryonyங்கிற டேர்மை ரெண்டாக டிவைட் பண்ண போகிறோம். poly means many, embryony means the development of embryo. So polyembryony stage is present. The embryo undergoes several changes and finally become winged shaped. So more than changes வந்து இன்வால்வ் ஆகி ஃபைனலாக அது என்ன ஷேப்பில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா விங்டு ஷேப்பில் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ சைகோட்டுங்கிறது 2n கண்டிஷனில் இருக்குது. சைகோட் ஃபர்தர் வந்து மைட்டாடிக் டிவிஷன் நடக்குது. ஸோ அங்கே மைட்டாடிக் டிவிஷன்ஸ் இல்லாமல் வந்து 4 செல்ஸ் வந்து உருவாகுது. அந்த 4 செல்ஸில் வந்து மறுபடியும் திரும்ப என்ன டிவிஷன் நடக்குது, மைட்டாடிக் டிவிஷன் நடக்குது. ஸோ மைட்டாடிக் டிவிஷன் மூலமாக இங்கே மோர் தென் எம்ப்ரியோ வந்து டெவலப் ஆகுது. ஓகேங்களா. ஸோ another one specialized character pinus is apical germination. apical germination. அப்போ இதோடைய சீட்ஸ் வந்து எந்த டைப்ஸ் ஆஃப் ஜெர்மினேஷனில் வந்து இன்வால்வ் ஆகுது பார்த்தீங்கன்னா apical. ஸோ ஏபி மீன்ஸ் அவுட்ரு, அப்பர் சைடு, அவுட்டர்னு சொல்லலாம், இல்லை அப்பர்னு சொல்லலாம். அப்போனா ஸோ அண்டர்கிரவுண்ட் சாயில் கீழே இல்லாமல் அபவ் த சாயிலுக்கு மேலே கார்டிலிடன்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆனால் அது வந்து எபிஜல் ஜெர்மினேஷன். அபவ் த சாயிலுக்கு மேலே கார்டிலிடன்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து கார்டிலிடன்ஸ் அண்ட் ப்ளூமில்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆனால் அது வந்து எபிஜல் ஜெர்மினேஷன். பட் சைக்கஸில் நம்ம வந்து ஹைப்போஜெல் ஜெர்மினேஷனுங்கிற ஒரு கேரக்டர்ஸ் பார்த்தோம். ஹைப்போஜெல்ங்கிறது இன்சைட் ஆஃப் த சாயிலுக்கு இன்சைட்லேயே அந்த கார்டிலிடன்ஸ் வந்து என்ன ஆகுது ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா. திஸ் த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த ஹைப்போஜெல் அண்டு எபிஜெல் ஜெர்மினேஷன். பைனஸ் த சைகோட் டிவைட் 2 times to form 4 nuclei. ஓகே, பைனஸ்ங்கிற பிளான்ட்டில் சைகோட் வந்து 2 times வந்து மைட்டாடிக் டிவிஷன் ஆகுது. ஸோ அது மூலமாக 4 நியூக்ளியை வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த சலாசல் ஏண்ட் அந்த ஆர்கியூகோனியம். ஸோ ஓகே, ஓவில் ஆர்கியூகோனியத்தில் எந்த ரீஜியனில் மைக்ரோஃபைல் ரீஜியனா சலாசல் ரீஜியன். ஸோ சலாசல் ரீஜியனில் அந்த ரீஜியனில் வந்து 4 நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகுது. ஸோ அகெயின் ஃபார்ம் 2 tier ஆஃப் 4 cells. ஸோ ரிமைனிங் அங்கே வந்து மைட்டாடிக் டிவிஷன் அடைஞ்சு ஸோ 2 லேயராக வந்து அந்த 4 cells வந்து அரேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா. சம் ஸ்பீசிஸ் ஆஃப் பைனஸ் ஆல்சோ எக்ஸ்பீட் த சிம்பிள் பாலிஎம்ப்ரியானி. ஸோ ஓகே, இதில் என்ன கைண்ட் ஆஃப் பாலிஎம்ப்ரியானி பைனஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா சிம்பிள் பாலிஎம்ப்ரியானி. ஓகேங்களா. டுடே கிளாஸ் we are learn some new title reproduction in பைனஸ். ரீப்ரொடக்ஷன் இன் பைனஸில் நம்ம வந்து மேல் கோன் அண்டு ஃபீமேல் கோன் பற்றி பார்த்தோம். ஸோ மேல் கோன் அண்ட் ஃபீமேல் கோன் ரெண்டும் வந்து ஒரே பிளானில் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால வந்து என்ன சொல்கிறோம்னா ஹெட்டிரோஸ்போரஸ்ன்னு சொல்கிறோம். ஹெட்டிரோஸ்போரஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர்ஸ். another one மோனோசியஸ். ஓகேங்களா. த நெக்ஸ்ட்டு மேல் கோனை பொறுத்த வரையும் இது எந்த டைப் ஆஃப் லீவ்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகுது, ஸ்கேலி லீவ்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, கிளஸ்டர் ஃபார்மில் எண்ட் ஆஃப் த லீஃபில் வந்து அன்லிமிட்டெட் க்ரோத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. மைக்ரோஸ்போருங்கிறது இஸ் அதர்வைஸ் கால்டு போலன் கிரெயின்ஸ். ஸோ இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து எந்த கண்டிஷனில் இருக்கும், ஹாப்ளாய்ட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ மைக்ரோஸ்போர் இஸ் அதர்வைஸ் கால்டு இஸ் ரெஃபர் டு டேஸ் மேல் கேமிட்டோஃபைட். அண்ட் ஃபீமேல் கோன் இஸ் அதர்வைஸ் கால்டு megaspore is referred to the female gametophyte. ஸோ ஃபீமேல் கேமிட்டோஃபைட். இந்த ஃபீமேல் கோனு எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலி லீவ்ஸ்லேருந்து தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஃபீமேல் கோனை மைக்ரோஸ்போரை கவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லீவ்ஸ்க்கு வந்து என்ன நேம், ஸோ மெகாஸ்போரோஃபில். தென் பாலினேஷன் அண்டு ஃபெர்டிலைசேஷன். ஓகே, பைனஸ் பிளானில் என்ன டைப் ஆஃப் பாலினேஷன் ப்ராசஸ் நடக்குது, விண்டு பாலினேஷன். ஸோ இங்கே வந்து விண்டு பாலினேஷனில் அந்த பைனஸ் பிளானில் அந்த மைக்ரோஸ்போர் வெரி இம்பார்ட்டன்ட், மைக்ரோஸ்போர் ஆர் போலன் கிரெயின்ஸ். ஸோ ஹவு மெனி செல்ஸ் கண்டிஷனில் வந்து அது வந்து எக்ஸிட் ஆகுது, அந்த போலன் டியூப்லேருந்து அது எக்ஸிட் ஆகுதுன்னா 4 செல்டு ஸ்டேஜ். அந்த வாட் ஆர் த 4 செல், ப்ரோத்தாலியல் செல் 1, ப்ரோத்தாலியல் செல் 2, ஜெனரேட்டிவ் செல்ஸ் அண்டு டியூப் செல்ஸ்.
தென் மேல் நியூக்ளியஸ் அண்ட் எக் செல்ஸ் ரெண்டும் ஃபியூஸ் ஆகி சைக்கோட் வந்து டெவலப் ஆகுது. சைக்கோட் வந்து ரிமைனிங் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ டெவலப் ஆகுது. சைக்கோட்டுங்கிறது 2n கண்டிஷனில் இருக்குது. இங்கே வந்து மைட்டாட்டிக் டிவிஷன் மறுபடியும் நடந்து அது மூலமாக வந்து எம்ப்ரியோ டெவலப் ஆகுது. ஸோ இங்கே சீட் ஜெமினேஷன் எந்த டைப் ஆஃப் சீட் ஜெமினேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிஜெல். சைக்கஸில் ஹைபோஜெல் இருக்கும். எபிஜெல் அப்படின்னா அண்டர்கிரவுண்ட் சாயிலுக்கு above the சாயிலுக்கு மேலே வந்து என்ன ஆகுது சீட்ஸ் வந்து ஜெமினேட் ஆகுது. சீட்ஸ் மீன்ஸ் காட்டிலிடன்ஸ். ஸோ இன்சைட் ஆஃப் த சாயிலில் காட்டிலிடன்ஸ் வந்து ஜெமினேட் ஆனால் அது வந்து ஹைபோஜெல். ஹைப்போ மீன் பிலோ த சாயில். ஸோ எபி மீன் above the soil. Okay students, today class another one very important title, life cycle in pinus. So life cycle pattern is based on two generation, gametophytic generation and sporophytic generation. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பைனஸ் பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். பைனஸ் இஸ் ஸோ எந்த டைப் ஆஃப் ஜெனரேஷன் இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னு பைனஸோட பிளான்ட் பாடி பார்த்தீங்கன்னா ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன் இஸ் டாமினன்ட். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன் டாமினண்ட்டாக இருக்கிறதுனால என்ன ஆகும், இங்கே வந்து ஈஸியாக வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அனதர் ஒன் வந்து ஹெட்டிரோஸ்போரஸ் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட். ஹெட்டிரோஸ்போரஸ்ங்கிறது டூ கோன்ஸ் வந்து செப்பரேட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும், மேல் அண்டு ஃபீமேல் கோன். ஸோ ஓகேங்களா, இந்த மேல் அண்டு ஃபீமேல் கோன். ஸோ மேல் கோன் வந்து மேல் கோனில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா மைக்ரோஸ்பொராஞ்சியம், ஃபீமேல் கோனில் மெகாஸ்பொராஞ்சியம். ஸோ அப்போ மேல் இஸ் ரெஃபர் டு த மைக்ரோ, ஃபீமேல் இஸ் ரெஃபர் டு த மெகா. ஸோ மைக்ரோஸ்பொராஞ்சியம் இஸ் கண்டெயின் developed into microspore mother cell. Megasporangium is developed into megaspore mother cells. ஸோ இப்போது மேல் கோன் அண்டு மைக்ரோஸ்பொராஞ்சியம் அண்டு மைக்ரோஸ்போர் மதர் செல். ஸோ இது எல்லாமே வந்து அந்த மதர் பிளான்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த பிளான்ட் பாடி. ஏன்னா பைனஸோட பிளான்ட் பாடி வந்து ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன் டாமினேட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அது ட்வின் இன் நேச்சர். தென் இதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேப்ளாய்டு, அதாவது கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன் இருக்கும். மைக்ரோஸ்போர் அண்ட் மெகாஸ்போர் அண்ட் இது வந்து மைக்ரோஸ்போர்லேருந்து மேல் கேமிட், இது வந்து மெகாஸ்போர்லேருந்து ஃபீமேல் கேமிட். ஸோ இதை எம்ப்ரியோ சாக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எம்ப்ரியோ சாக்கில் இருக்கக்கூடிய ஆர்கியூகோனியம் வந்து எக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. எக்கு அண்ட் மேல் நியூக்ளியர் ரெண்டும் ஃபியூஸ் ஆகி ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் மூலமாக ஊஸ்போர் வந்து டெவலப் ஆகுது. ஓகேங்களா, ஸோ ஊஸ்போர் மூலமாக தென் மைட்டாட்டிக் டிவிஷன் அடைந்து எம்ப்ரியோ டெவலப் ஆகுது. ஓகேங்களா, ஸோ எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் மூலமாக ஸோ இங்கே வந்து என்ன டைப் ஆஃப் எம்ப்ரியோ ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா சிம்பிள் polyembryony. Okay students, thank you. See you next class.